ஹாய் காய்ஸ், வெல்கம் டு கிராக் கேக்ஸ் ஃப்ரம் நம்ம கோயம்புத்தூருங்க. இன்னைக்கான குட்டி க்யூட் ஸ்டோரி என்னன்னு பார்த்துடலாமா? இந்த க்யூட் ஸ்டோரியோட பாப்ஸ் யாருன்னா கெசியா பேபி தான். பேர் ரொம்ப க்யூட்டாக இருக்குல்ல? அவங்களும் அதே மாதிரி தான், பேருக்கு ஏற்ற மாதிரி ரொம்பவே க்யூட்டு. இந்த கஸ்டமரை நம்மளுக்கு ரெஃபர் பண்ணினது நம்மளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். இந்த கஸ்டமர் நம்மளுக்கு ஒரு இமேஜ் அனுப்பிச்சு இதே மாதிரியே ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் வச்சு 4 kgயில் ஸ்ட்ராபெரி கேக் வேணும் 2 டயரில் அப்படின்னு நம்மளுக்கு சொல்லியிருந்தாங்க. கெசியா பேபியோட பர்த்டே தீம் என்ன? ஃபேரி டெய்ல். பட் கேக்கில் பட்டர்ஃப்ளைஸ் இருக்கிறனால கேக்கு மட்டும் பட்டர்ஃப்ளை தீம் ஆகிடக்கூடாது இல்லையா? அதனால ஃபேரி டெய்லுக்கு உண்டான ஒரு சில ஃபோட்டோ பிரிண்ட்ஸ் எல்லாம் எடுத்தாச்சு. கெசியா பேபியோட நேமை ஒரு ஃபேரி தூக்கிட்டு போகிற மாதிரி நேம் டாப்பரும் ரெடி பண்ணியாச்சு. இப்போது கஸ்டமர் கேட்ட ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர்லேயே அவங்க அனுப்பிச்ச இமேஜில் இருக்கிற மாதிரியே கேக்கை நம்ம சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. ஒரே ஒரு திருத்தம், நம்ம கலர் மட்டும் மைல்டாக கொடுத்துருக்கோம். அடுத்து என்ன, அங்கங்கே ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் வச்சு பட்டர்ஃப்ளைஸ் அப்படியே ஸ்லாண்டிங்காக மேலே போகிற மாதிரியும் ரெடி பண்ணியாச்சு. அடுத்து ஃபைனலாக மலைச்சாரல் மாதிரி ஸ்ப்ரிங்கில் அங்கங்கே தூவி விட்டு கேக்கை நீட்டாக ரெடி பண்ணியாச்சு. கஸ்டமர் நம்மளுக்கு சொன்ன டைமிங் மார்னிங் 11 o'clock அங்கே இருக்கணும் அப்படின்ட்டு இருந்தாங்க. அதே மாதிரியே நம்மளும் கேக்கை நீட்டாக பேக் பண்ணிவிட்டு கஸ்டமர் பிளேஸுக்கு நம்ம அரைவ் ஆயாச்சு. அங்கே போய் எல்லாமே நீட்டாக செட் பண்ணினதுக்கப்புறம் கஸ்டமர் லுக்கு வைஸும் சரி, டேஸ்ட்டு வைஸும் சரி அவ்வளோ ஒரு ஹாப்பி. கஸ்டமர் மட்டும் இல்லை, அங்கே இருந்தவங்க கூட எங்களை கூப்பிட்டு ஃபீட்பேக் சொன்னாங்க, ரொம்ப நல்லா இருக்குன்னு. அதை கேட்டு நாங்கள் அவ்வளோ ஹாப்பி. சரி, ஓகே கிளம்பலாம் அப்படின்னு கிளம்பும்போது கஸ்டமர் நம்மக்கிட்ட ஃபஸ்ட்டே சொன்ன விஷயம், நீங்கள் இருந்து சாப்பிட்டுட்டு தான் போகணும் அப்படின்னு. அவர் சொன்னதுக்காக நம்ம அங்கேருந்து சாப்பிட்டுட்டு அங்கேருந்த பெரியவங்கக்கிட்டேயோ பாசிட்டிவான ஃபீட்பேக்கை வாங்கிட்டு அதே ஹாப்பியோட ரிட்டன் அடுத்த க்யூட் குட்டி ஸ்டோரியை ரெடி பண்ண வந்தாச்சு.